மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றிய Baladara Shabarabari Balatara Kabari Baladura Bara Shabarabari Baladaraba. Danjavavile Umai Tedi Vande Deva Badal Tarume. Danjavavile Tedi Vande Deva Badal Tarume. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் யாடி வந்தேன். தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். ஆமென். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. சொல்லுமா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. உம்மோடு சொல்லுமா. என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டிவும் பாதம் வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டிவும் பாதம் வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ரேப்ராகா பரபல தரபோரி பலதர பரி பலத உரா பிரகா பரி பலதர போரி பரி பரி தர பரஷ பரபலப. Hallelujah, glory. Rebra barabala dara bari beredera. Ura prabara bala borika bara tura bara bari bala dara bara kabari நல்ல வாய் திறந்து அப்பாவை துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். Hallelujah. நன்றி. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சூராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டிவும்
உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை துதிங்க. அவர் நல்லவர், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. நல்லா கரங்களை தட்டி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொல்லுமா. ஆராதனை ஆராதனை. என் அன்பரே இயேசுவுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே இயேசுவுக்கே, ஞான தேவனுக்கே. விலையேற பெற்ற உம்ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம்ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்தெடுத்தீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்தெடுத்தீ. ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை. யுடாடி ஆராதனை. என் அன்பரே இயேசுவுக்கே, இவனுக்கே, என் அன்பரே இயேசுவுக்கே, ஆவியான தேவனுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ,
எங்கள் ராஜாவே, இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக, நாமம் வாழ்க. சொல்லுமா, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, அவியான தேவனுக்கே. சொல்லுமா, என் அன்பர் இயேசுவுக்கே, அவியான தேவனுக்கே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ரே பிரபர பலதர பரஷ பரபல பௌரி பிரப. நல்ல கரங்களை தட்டி பிரபர பலதர பரபரி பலதர பரபரி பலதர பரி பரி பரி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. மீண்டும் சொல்லுமா, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் மந்தமும் மாணவரே, அல்பா ஒமேகாவும் மாணவரே, ஆதியும் மந்தமும் மாணவரே, அல்பா ஒமேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. மீண்டும் ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை. சேருவீன்கள் சேராபின்கள் ஊற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுமா, சேருவீன்கள் சேராபின்கள் ஊற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கு, ஆராதனை. மீண்டும் ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, நல்ல கரங்களை தட்டி ரீ பிரபா ராதா ராஷாபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அவர் ஆராதிங்க. நல்ல ஆராதனை. ஆமென். ஆராதிக்கும் போது தேவ சந்தோஷப்படுகிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். உதடலின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறார். ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுமா, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு,
Ura bra 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 bala borika bari bala tura bore bre. Glory, 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 glory. Ura bra kabala bro kabari வானவில்லை 7 நிறங்களின் அந்த 7 விதமான மகிமையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஐஸ்வர்யத்தினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். கனத்தினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆரோக்கியத்தினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். சந்தோஷம் சமாதானத்தால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஓ ராப்ரா காபா வருமானங்கள் பெருகிக் கொண்டு இருக்கிற நல்ல நல்ல வாயை திறந்து ஆராதிக்கும் போதே தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை இறங்குது இறங்குது இறங்குது. கைகள்ல கால்கள்ல இறங்குது. எல்லா கட்டு உடையுது. ஃபயர் ஃபயர் அக்கினி, இயேசுவின் அக்கினி. உறுப்புகள்லாம் புதுசாகுது. தொழிலுக்கான வழிவாசல்கள் திறக்கப்படுகிறது. எங்கள் பரிசுத்தரே சொல்லுமா, விலத்தின் மத்தியிலே இடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை மீண்டும் ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. ரே பிரபர பலபோரி பலதர பரபலபரி ura prakabari balatara prakabari balabori balatara barabalabo ura prabara balabori bala appa utsamugatil appangal naangalayya appa utsamugatil appangal naangalayya எப்போதும் பாதம் நமது தவிக்கின்றோ, எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட தவிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. Barabaladura brakabori bari balatari bereshe enesaruke. Magimai magimai maachimai mara enesaruke. Magimai magimai maachimai mara enesaruke. Meedum magimai magimai ora bara bara kabari balatara bari balatara ora prabra kabara balatara bara bari bedede ora prabara balabori kabara balatara bara kabari bedede Jesus re prabra bara 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 almani tirupidame are kotum tiruratame almani tirupidame soloma are kotum tiruratame uirulla parisutta jeeva baliyag oppu koduthomayya uirulla parisutta jeeva baliyag oppu kodutho அப்படியே ஒப்பு கொடுங்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க ஓ ரப்ரா காபா ரிப்ரா காலா ஷப்ரபோ மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே ரப்ரா காபா ரபலபோ ரோஷி
கர்த்தருடைய மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. ஓ ராப்ரா காபா, கர்த்தருடைய ரகசிய சொல் ஓ ராப்ரா வெளிப்படுகிறது, வெளிப்படு உங்க கூடாரத்துல இருக்கும். கர்த்தருடைய ரகசியம் உங்க கூடாரத்துல இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை உங்க கூடாரத்துல இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்க கூடாரத்துல இருக்கும். நீங்கள் இடது பக்கம் வலது புறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஓ ராப்ரா காபா, உன் சந்ததி பூமியை சுதந்தரிக்கும். நல்ல நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இனி தீங்கு உங்க இலையில இருக்காது. நன்மை கிருபை உங்களை தொடரும். செழிப்பின் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார். வலது புறத்திலே கர்த்தர் உங்களுக்கு நிழலா இருக்கிறார். ஓ பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிறமாயினும் உங்களை சேதப்படுத்தாது. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட். ஓரா பிரபா ரக்கா பாரே பாலா ஜோரோ ரோ ரோஷி பிரபா ரபா போரே பிரபா பாரே பாலா ஜரா போரே பிரபா glorious anointing இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை, இயற்கை கட்டுப்படுத்துற அபிஷேகம், மேற்கொள்ற அபிஷேகம். ஓ ராப்ரா ஒரு அதிகார அபிஷேகம். ராப்ரா காப்ரோ கோப்ரோ கோச்சோஜோதோ ஃபயர் ராப்ரா காபாரா பாலா ப்ரோ பெரே பெரே டே 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 ro ro shibra bra kabala bro kabari baladara ro ro re bra bra baladara bara bara baladara baladara bara baladara magi mai mara ine saruke magi mai mara ine saruke மாட்சிமை சொல்லுமா மாறா என்னே சருக்கே மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. ஓ ரே பிரா பிரா பாலாதரா போரே பாலாதரா பாரா பாலாதரா பாரா கூடாரமே தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே. ஏசப்பா, நீங்க தான் எங்க ஆசரிப்பு கூடாரம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், நீங்க தான் ஆலயம். ஓ ரப்ராக்கா, உங்க சமூகம் தான் எங்களுக்கு சந்தோஷம். ஓ ரப்ராக்கா பர 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 மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. கோடும் கடியுமாய் போன யாக்கோபை 2 பரிவாரங்களோடு திரும்ப செய்த தேவன் உங்கள் முன் நிலைமையிலும் உங்கள் பின் நிலைமையிலே நற்சீர் உண்டாக்குகிறார். உங்களை 2 மடங்கு பெருகப்படுகிறார். ஒன்றுமில்லாத உங்களை கோடிகளாக மாற்றுகிறார், கோடிகளுக்கு அதிபதியாக மாற்றுகிறார். வருமானங்கள் கோடிகளா இருக்கு. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மகிமை உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்குகிறது. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே.
அரசருக்கே மகிமரா பிரகபல பரிமல தரது ஒவ்வொரு தலையில அக்னி இறங்குது. இயேசுவின் ரத்த அக்னியா இறங்குது இறங்குது இறங்குது. எல்லா சாப கட்டுகள் உடையுது 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 உடையுது. எல்லா பாவ கட்டுகள் உடையுது. வியாதி என்ற கட்டு உடையுது. கடன் என்ற கட்டு உடையுது. திருமண தடைகள் உடையுது. வீடு கட்ட இருந்த தடை உடையுது. நீதிமான் பனையை போல செழித்து இவனோடு இருக்கிற கேதுருவை போல வளருவான். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உருவின பட்டயத்தோடு கர்த்தர் எழுந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தூதர்கள் போய் யுத்தம் பண்றாங்க. உங்களுக்காக சோதரிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அழியாமை அபிஷேகம் இறங்கி வருது. இனி மரணம் உங்களை ஆண்டு கொள்வதில்லை. இனி நீங்கள் மரிப்பதில்லை. நாங்கள் மரணம் இனி எங்களை ஆண்டு கொள்வதில்லை. இனி நாங்கள் மரிப்பதில்லை. நல்ல 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 ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குது. எல்லா தோல்விகள் மாறுகிறது. ஆமானங்கள் நிந்தைகள் மாறுகிறது. கட்டவங்களுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றினார். பழைய எல்லா காரியங்கள் மறக்கப்பட்டு போகிறது. துன்பத்தை கண்ட வருஷம் சரியாக கட்டவங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிறாரு. நீங்கள் அனுபவித்த வெட்கத்துக்கு பிறகு ரெண்டத்தினாக பலன் உங்களுக்கு வருகிறது. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கின்றார். உங்களை பெருகவே பெருக பண்ணுகிறார். நீங்கள் வாழாமல் தலையாக மாறுகள். நீங்கள் கீழாக மேலாய் மாறுகள். இதோ கட்டவங்களை எட்டாத உயரங்களை கொண்டு செல்கிறார். அறியாத பாதையில் நடத்துகின்றார். நீங்கள் கால் படாத தேசங்களே உங்கள் கால்கள் படுகிறது. ஷாலா பாரா கந்தா ரபா இஸ்ரவேலே நான் என் மகிழ்பிடித்த வேலை வந்தது. நீமினார் யந்தரபா ஓர் யந்தனம சந்தர் உலக பார்வையிலே நீங்கள் அற்பமாக எண்ணப்படங்கள் குப்பைகள் பைத்தியமானவர்கள். ஆனால் தேவனுடைய கருத்தில் நீங்கள் ராஜ்யமுடியாக அலங்காரமான கிரீடமாக இருக்கின்றீர்கள். அரச மணி மகுடமாக இருக்கின்றீர்கள். கர்த்தவங்களுக்கு அரசாங்கத்துக்குரிய அதிகாரங்களை கொடுக்கின்றாரு. ஆளுகின் அதிகாரங்களை கொடுக்கின்றாரு. ஷாலா தான் அஷிகா பரா ஜாதிகளே அவர்கள் கால் கீழே ஒப்பு கொடுக்கின்றார். நீங்கள் குயக்கட்டை உடைத்து போடுகள். ரகமா நேசேபேலாம் சந்தோரபா யாமான அவ கிழக்கு நீதிமனை வரவழைத்து ஜாதிகளை அவன் வசப்படுத்தின யாரு? கட்டாய தேவன் தாமே வருங்காரியங்களை அறிவிப்பது யார்? நிகழ்காரியங்களை கற்றுக்கொட்டது யாரு? முன்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுத்தது யாரு? கட்டாய தேவன் தாமே. அவரிடம் கேளுங்கள். எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் ஒப்பு கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார், எல்லாவற்றையும் உணர்த்துவார். ரகா ஷேகா பராங்கிற பந்தரபா யானை நேசேப அவைகள் உண்டாகாதற்கு முன்னே அவர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவைகள் நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கில் உண்மையுள்ளவர். தன்னுடைய வாக்கிலே சொன்ன எல்லா காரியங்களும் நீங்கள் உங்களுடைய கரங்களை பெற்றுக்கொள்ள வேலை வந்தது. உரிசு இதோ தேவன் மகிமைப்படுகின்ற வேலை வந்தது. உன்னுடைய அற்பத்தின் வேலை வந்தது. உன்னுடைய காத்துக்கள் முடிந்தது. உன்னுடைய கண்ணீரின் நாட்களின் வேதனை முடிந்தது. துக்க நாட்கள் முடிந்தது.
கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கின்றார். துக்கம் முடிந்து போனது. ஓ ரகாஷிகா பரா பலாந்த ருபிக்கு ஆமாட்டு நாட்டுக்கு முற்றுப்புள்ளியாத்த வைத்தார். ஓ ரியாஷிகா பராஷிகா பரகாபா லேக்கமா எலும்பு எலும்பு சியோன் வளமை தருத்துக்கொள். எலும்பு பிரகாசி கட்டை மகிமை உதிக்கிறது. இருள் பூமி முடிகிறது, கார் இருள் ஜனங்களை முடிகிறது. ஆனாலும் கட்டைக்கு பயந்த உண்மையை கட்ட நீர் உதிக்கின்றாரு. ஐயா மகிமை காணப்படுகிறது, பிரகாசம் காணப்படுகிறது. உதிக்கிற ஒன்று ஒளியிலே அநேக ராஜாக்கள் உதிக்கிற ஒன்று எழுச்சித்த அநேக ஜாதிகள் இதோ கடந்தறிகின்றார்கள். வாலிப கணிகை விவாகம் போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். ஓர் யாஷிகா பராஷிகா பராவா ஒரு நகைகளை போல் நீ அணிந்து கொள்ளுவாய். நாங்கள் வாசன நான் குடியிருப்பதற்கு நீ எங்களுக்கு விலகிரு. ஓ இந்த நெருப்பிலே பிள்ளைகள் ஓ நெருப்பிட்டு சொல்லுவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த இடம் உனக்கு அரைப்பண்டிருப்பீர்கள். ஓ உன்னுடைய இடம் நெருக்கமாக இருக்கும். உன்னுடைய கூடாட்ட திரைகளை விசாலமாக்கு விரிவாக்கு. இன்னும் தொங்கு திரைகள் நிலமாக விடு. ஓ ரியஷிகா பராஷிகா பா நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். உன் கயிறு முளைகளை உறுதிப்படுத்து. Rega nashika barankr bandarabel legena ariana nashika barabal andorabal yebara denashika barava நிரம்பி வழிந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. receive in the name of Jesus. சந்தோஷ மகிழ்ச்சி அடைவாய். கீத சத்தம் இடத்துல கேட்கப்படும். மணமகன் மகன் சத்தம் கேட்கப்படும். குழந்தைகள் சத்தம் கேட்கப்படுகிறது. லேக்கா உன் வாசலை துதி என்று சொல்லுவாய். ஓ உன் மதில் ரட்சிப்புன்னு சொல்லுவாய். திகளுக்கு தூரமாய் கொடுமை அணுகுவது இல்லை. ஓ ரஷிகவா பயமில்லாது இருப்பாய். உன்னுடைய அலங்கத்துக்கு சமாதானம் உண்டாகிறது. உன் அரவணைக்கு ஓ சுகம் உண்டாகிறது. கர்த்தர் சமாதானத்தை பாய்க்கிற ஜாதிக்கு நியாயத்தை கொடுக்கிறார். ஓ மேசைக்கு ஜாதி கொண்டு விளக்கிறார். உன்னை பாலாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு கண்கள் காணும். உன்னை நிர்மூலமாக்கினவர்களை கர்த்தர் தண்டிக்கின்றார். ஓ உண்மையில் எரிச்சலாக உள்ள ஜனங்கள் வெட்கினான் இலச்சென்று ஒன்றில் இருப்பார்கள். உன்னோடு கூட யுத்தமுள்ள மனுஷர் ஒன்றில் இல்பலை போவார்கள். உன்னோடு புராணின மனிதர்களை தேடி காணாதிருப்பா. யாபா லாஷி காபா ரங்கா தயனாஷி காபா ரகந்தா ரபா ரகாந்த ரபால். ஓ கத்த ஊற்றி உன்னத பரிமளத்தை ஊற்றினாரு. உன்னத பரிமளத்தை ஊற்றினாரு. அநேக பேரை கத்தாரு. ஓ உங்கள் துர்க்கந்து நற்கந்து வீசப்படுகிறது. கத்த உங்கள் பேரை பெருமைப்பட்டுகின்றார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கத்தவங்களுடைய எல்லா திராட்சைகளை ஓ கனிகளை வத்திக்க பண்ணுகிறார். உங்களுடைய திராட்சையின் கொடிகள் படர்ந்து தேசம் அங்க பரவுகிறது. ஓ யாஷிகா பராஷிகா பரவா அவர் மேல் என் மேல் இந்த நேசக்கொடி அவருடைய நேசமே. ஓ ரியானா ஷீகா பராங்கிருபாந்தரபா ஓ யாஷா சத்தங்கள் முன்பதாக ஒரு பந்தயத்தை ஆயத்தம் பண்ணினாரு. உன்னுடைய தலை இந்த நாள் புதிய எண்ணெயினால் புதிய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. ரிசீவ் ஓ ராஷிகா பாரா கத்தர் அநேகருக்கு புதிய ஆபரணங்களை கொடுக்கின்றார். புதிய வரங்களை கொடுக்கின்றார். ஓ ரிஷிகா நீதி நஷ்டத்தை தரிப்பிக்கின்றார். மகிமையின் அலங்கார ஓ அணிகலன்களை கத்த போடுகின்றார். லேலா தூனஷிகா பா கால்களுக்கு பாதரிச்சு கால்களுக்கு ஆபரணங்களை கொடுக்கின்றார். யானா சந்தர்பா கைகளை போட்டு யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். கைகள்ல ஓ கத்த பட்டைகளை கொடுக்கின்றாரு. ஓ வெண்களை வெள்ள பேங்களை முடிவு செய்கின்றாரு. ஓ கத்தர் உன்னை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துகின்றார். ஓ ரகமான ஷாத்தோனா பராக்கத்தா நஷிகா பராங்கரபா எல்லாமே யுத்த அபிஷேகம் இறங்குது. யுத்த அபிஷேகம் இறங்குது. கத்தவங்களை ஒரு போர் குதிரை போல் மாற்றுகிறாரு. யுத்த அபிஷேகம் இறங்குது. ரிசு ஷாலா பாராஷிகா யுத்த நாளே கத்தவங்க தலையை மூடுகின்றார். ஷால்பா லாஷிகா பாராஷிகா மராபாலபா ஜெயத்தின் அபிஷேகம் இறங்கியது. மேற்குல அபிஷேகம் இறங்கியது. ரிசு பற்பல பாஷைகள் பேசுறோம் இறங்கியது. யாகிய நேரம் இறங்கியது. ரிசு ஜீவனில் நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். நான் கத்தை வீட்டில் நீடித்த நிலைத்திருப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கற்றையின் பாதத்தை பங்கு அவரின் கீதமானவர் ரட்சிப்புமானவர். அவரின் கண்மையை கோட்டை என் துருகமானவர். நன்றியப்பா. மரண வாசல் உள்ள அநேகத்தை தூக்கிடுகின்றார். பாதல கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஓ மத்தமே இல்ல வியாதியோடு பழந்த மரண வியாதியோடு பழந்த ஒவ்வொரு கத்தை இப்பொழுது சுகம் பற்றி எழுப்புகிறார். எழுந்து சுகமாயிரு. வேதனைக்கு சுகமாயிரு. நீ எழுந்து படுக்க இருக்கிறது நடையின்றி பொழுது சொல்கின்றார். ரீகா ஷீகா பரா ஷாந்தோரபே எல்லாம் ஏஸ் நோய் சுகமாகிறது. கேன்சர் சுகமாகிறது.
இறப்பை புற்றுநோய் சுகமாகிறது. ஓ ராகா ஷீகாபா ராஷியகாதரபா எல்லாம் புத்தி சுவாதங்கள் சுகமாகிறது. புத்தி தெரிகிறது. சிந்தையில கட்டில எல்லா கட்டுகள் இருள்கள் அகற்றப்படுகிறது. ஷாலாபா ரஹந்தா ரபாலாபா அருவி போல ஜீவநதி பாய்கிறது. ஜீவத்தை பாய்கிறது. அபிஷேக நதி பாய்ந்து வருகிறது. அநேகர் நிரப்புகிறது. ரிசியோ ரகாமா ஷீகாபா ரங்காதன சந்தோரபேல் ஒரு ரகாமா சமாதான தேவன் அநேக குடும்பங்களை கிரியை செய்கின்ற ஓ சமாதை கெடுக்கின்ற சத்துரை கட்டர் அழித்து போடுகின்றார். நீங்கள் ஓ உங்கள் கால்களால் சத்தை மிதியுங்கள். துன்மார்க்கன் உங்கள் கால்களே சாம்பலாய் போவான். துன்மார்க்க சாத்தனை மிதிப்பீர்கள். தைக்கானா சந்தோ ரைக்கைனா அந்தரபிக்கபால் யாக்கரபா சர்ப்பங்களை மிதிக்க கட்டவங்களுக்கு அதிகத்தை கொடுக்கின்றாரு. மிதிங்க இப்பொழுது. ஓ சர்ப்பங்களை மிதிக்க. ஓ சிங்க வாய்களை அடைக்க. சிங்கத்தை பீறிப்பட. சிங்கத்தின் வாய்களை கிழிக்க. ஓ பாலசிங்கத்தை எரிக்க. அலுசமை மிதிக்க. தேர்களை மிதிக்க கட்ட சகல வல்லமைகளை கொடுக்கின்ற பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்றுமே சேதப்படுத்தாதே. புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அநேகர் ஜெபித்துக் கொண்டிருந்த நீண்ட நாள் விண்ணப்பத்துக்கு அதில் போல பதிலை கொடுக்கின்றார். விண்ணப்பத்துக்கு ஆமென்று பதில் கொடுக்கின்றார். வாசல்கள் திறக்கிறது. வாய்ப்புகள் உண்டாகிறது. லே ராதா பின்மாரிகால அபிஷேகத்தை ஊற்றுகின்றாரு. அநேக பாத்திரங்கள்ல புதிய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. புதிய பரிணாமத்துல போறீங்க. ஆவிக்கிற மண்டலத்துல அடுத்த பரிணாமத்துல போகிறீங்க. ஓ ரகாபா ரகந்தவங்க இடுப்பிலே சபையை கட்சி கட்டுகிறாரு. ஓ ரகந்தரபா நீதி மார்க்கஸ் அணுகிறாரு. ஓ ஞானப்பாலை கொடுக்கின்ற பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்தின் ஆழமான கட்டுகளை மறைபுலகத்தை வெளிப்படுத்துகின்றாரு. கருகலானவை கத்தை தெரிவிக்கின்றாரு. வருங்காலங்களுக்கு தெரிவிக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்க. ஷாலா பரா ஹந்தா ரவா ரகா தனஷிகா பரா ஹந்தா ரவா ரகபல் லேகே ஷிகா பரா ஷாந்த ரபிகபல் ரேகே நஷிகா பரா ஷாந்த ரேகே பாத கத்தன் கண்ணை காண்கிறாரு. விண்ணப்பத்தை கேட்கிறாரு. உனக்கு பதில் செய்கிறார். உன்னை ஒடுக்கங்கள் பாலாய் போவார்கள். உன்னை நிர்மலமாக கொண்டு போவார்கள். கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை தன்னுடைய பாத்திரத்தில் வைத்துள்ளாரு. அதில் ஒன்று கூட உனக்கு பதில் கொடுப்பாரு. ஒன்று கூட மறக்க மாட்டாரு. உனக்கு பலன் உண்டு. உன் கண்ணுக்கு பலன் உண்டு. விண்ணப்பத்தை கேட்டா கண்ணை கண்டா உன்னை குணமாக்கிட்டாரு. கட்டளை குணமாக்கும் கரமைப்பல் இறங்குகிறது. ரிசு எந்த இடத்துல நீங்க கை ஜபிக்கிறீங்க இப்பொழுது சுகம் உண்டாகுது. ஒற்றை தலைவர்கள் மாறுகிறது. சைனஸ் மாறுகிறது. மூச்சு திணறல் பிரச்சனை மாறுகிறது. தயாரிப்பு மாறுகிறது. சுகர் மாறுது. பிரஷர் மாறுகிறது. சுகம் உண்டாகிறது. ரீகா ஷீகார ஓதனபா தற்கொலை எண்ணங்கள் மாறுகிறது. ரகுஷாந்தோ ரியாந்தரபா தீ கொளுத்து தற்கொலைக்கு முயற்சியது. தன்னுடைய உடம்பெல்லாம் தீ காயங்களோடு உயிருக்கு பிறந்த மகள் எனக்கு ஜீவனை கொடுங்க ஏசப்பா. என் பார்த்த மண்ணுக்கு இனிமேல் நான் உங்களை வாழ என்று பொருத்தப்பட்ட மகளுக்கு இப்போது கத்த புதிய சரீரத்தை கொடுக்கின்றார். ஒரு புது சிறுப்பிள்ளை போல உங்களுக்கு சரீரத்தை கொடுக்கின்றாரு. ஓ எழுத கேட்டு நட சரீரத்தை வல்லமை 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 எல்லா குஷ்ட ரோகங்கள் மாறுவது. ஓ தோலுள்ள அலர்ஜிகள். ஓ எல்லா அரிச்சல்கள். ஓ எல்லா தேவைகள் எல்லா குஷ்டங்கள் இப்பொழுது சுகமாகிறது. ஸ்கின்னால் எல்லாம் ஓ வெள்ளை படைகள் சுகமாகிறது. சுகம் சொல்லுங்க. ஏசு ரத்தம் இறங்குது. ரகாஷிகா பாராஷ் அந்தரபேக்கா லேக்கினா வீடு வேண்டும் ஜெபிக்கிற வீடுகளை கொடுக்கின்றார். நிலங்களை கொடுக்கின்றார். ஆபரணங்களை கொடுக்கின்றார். இழந்த எல்லாம் திரும்ப வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஷாலா பராஷகா பாராஷ் அந்த ரிபிகபால் லேக்கினா ஷீகா பாராஷ் அந்தரபோ ரகானா சந்தர்மண்டிய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்க கட்ட நிறைக்கிறாரு. ஆசாரிகள் கொழுமையான தின்று மதுரமான கொடுத்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஓ நீங்கள் மனதில் அலறீர்கள். ஓ என்னுடைய பரிசுத்தலத்தில் என்னுடைய பிள்ளைகள் ஓ அவர்கள் வருமானத்தினால் அவர்கள் சம்பாத்த பொருளை கொண்டு கூட்டி வைத்துக் கொண்டு களி கூறுவார்கள். நன்றி ராஜா, நன்றி அப்பா. உன்னுடைய ஆகாரத்தை இனி கத்த சத்துருக்களுக்கு ஆகாரம் கொடாரு. உன்னுடைய பிரயாசங்கள் பலனை நீயே அனுபவிப்பாய். அந்நியத்தை உடமை கொள்வது இல்லை. நீமினா வல்வதனா ஃபராதனி ஏக்ருபானா கனுஷிகா பரஹந்தரபா மொர்தெகாய்க்கென்று ஆமான் சேவித்த தூக்குவாரத்திலே ஆமானும் அவனுடைய சந்ததிகள் தூக்கிப்படப்படுகிறார்கள். காரியம் முடிகிறது. கர்த்தர் தேசத்திலே புதிய ரட்சிப்பை கொடுக்கிறார்.
புதிய அரியாசனைகள் மாற்றப்படுகிறது, சிங்காசனம் மாற்றப்படுகிறது. கர்த்தர் தேசத்தை பெரிய காரியம் செய்கின்றார். துஷ்டரின் ஆயுதங்களை செங்கல்களை முறித்து போடுகின்றார். துஷ்டரின் தண்டாக முறித்து போடுகின்றார். துஷ்டன் ஆளுகைகளை அகற்றி போடுகின்றார். நிமினா கந்தரா கந்தூரா பலாக்கவல் இருபிகான சந்திரபா ஏழல் ஒடிக்கின்ற ஏழல் ஜீவனை விழுங்கின்ற, ஜீவனை கசப்பாகின்ற, அவர்களை உறிஞ்சுகின்ற, வரிச்சுமையால் அழுத்துகின்ற எல்லா துஷ்டன் தண்டாயத்தை முறிக்கின்றார். நிமினா கத்தை அகற்றி போடுகின்றார். துன்மாக்களை பூமி விசாரணை எரிந்து போடுகின்றார். இனி ஒருவர் காணாமல் வந்தாய், நீ பயங்கரமாவாய். நிமினார் மகந்தர பக்கத்தை நியாயத்துக்கு இறங்கிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற நீண்ட நாட்களா வர வேண்டிய எல்லா காரியங்களும் வருகிறது. ப்ரமோஷன் வருகிறது. தடைகளை உடைக்கிறார். தடைகள் உடையுது. மகிமை இறங்குது. அந்த புது வீடு கட்ட ஆமென் தேவையான எல்லா வழிகளையும் கர்த்தர் திறக்கிறார். நல்ல கைகளை தட்டி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பெண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க தேசத்துல அப்பா உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெண்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். பெண்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமா எங்கள் தகுதி மாறட்டும். பெண்களுக்கு எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். பெண் அடிமைத்தனங்கள், பெண் செஸ் கொலைகள் எல்லாம் மாறட்டும். பாவத்தில சாபத்தில வியாதியில கட்டப்பட்ட சகோதரிகள் விடுதலையாகட்டும். ரத்தத்தால விடுதலையாகட்டும். இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்கட்டும். தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு சகோதரி மேலே இயேசுவின் ரத்த அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். குடிகார கணவன் நிமித்த வேதனையோடு இருக்கிற பெண்கள் அப்பா அந்த விடுதலை பெறட்டும். விடுதலை அபிஷேகத்தை பெறட்டும். ஊழியம் செய்ற ஒவ்வொரு சகோதரிகள், தாய்மார்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியத்தின் எல்லை விரிவாகட்டும். அக்கினி பெண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் பற்றி எரியட்டும். பெண்கள் எழும்பணும். இந்த கடைசி நாட்கள்ல பெண்கள் எழுப்பி உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உன் பாதம் வந்தேன். அப்பா பிதாவை துதிக்கிற நாள் எங்களோடு இணைந்து ஆராதித்த ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை அடையாளா இறங்கட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. ஜனத்தை ஆற்றுக தேற்றுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த நாள் பெண்கள் கூட்டத்துக்கு இயேசு நாமத்தால் அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானிக்க வேத பகுதி, வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம், முதலாம் நிருபம். ஹல்லேலூயா. பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்பட்ட கடவுள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தி நடக்கிற மனதுடைய யாரானாலும் நம்ம நிச்சயமா நம்ம துன்பத்துக்கு உள்ளாமல். ஹல்லேலூயா. இக்காலத்திலே
நம்ம படுகின்ற ஒவ்வொரு பாடலுக்கு தக்கதாக ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்திலே வெளிப்படுகின்ற மகிமைக்கு அது ஒரு நாளுமே ஈடாகாது ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றாலே ஹல்லேலூயா பாடுகள் இல்லாத வாழ்க்கை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலே ஹல்லேலூயா. வியாதி இல்லாத, போராட்டம் இல்லாத அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கின்றார். எந்த பாடுகள் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின சிஸ்டத்தில் அந்த கடைசி காலங்களில் யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தில் ஆண்டவர் கடைசி காலங்களில் உள்ள 7 விதமான சபைகளை குறித்து அவர் குறிப்பிட்டார். 7 சபைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு விதமான பாடுகள், உபத்திரங்கள், அவங்க ஒவ்வொரு ட்ரையல்ஸ், ஒவ்வொரு காரியங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் மாறுபடுகிறது. அந்தந்த சபைக்கு ஆண்டு தன்னை அந்த சபைக்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்துகின்றார். முதலில் அந்த சபைக்கு தன்னை அப்படியாக அறிமுகப்படுத்தி, அந்த சபைக்கு ஏற்றவாறு தன்னை அறிமுகப்படுத்தி, கடைசியாக நீ இந்த பிரச்சனைலாம் உனக்கு இருக்குது, நீ இதெல்லாம் சரி பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு, நீ இதெல்லாம் சரி பண்ணி இதிலெல்லாம் நீ ஜெயித்து வந்தால் ஹல்லேலூயா ஜெயம் கொள்ளுகிறவன் என்று அந்த 7 சபைகளிலும் கடைசியாக அதை முடிப்பார் ஹல்லேலூயா. 7 சபைகளுக்கும் சொல்கிற காரியங்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாற்றையுமே சுதந்திரிப்பார்கள். வெண்குறிக்குள்ள கொடுப்பேன், பதேசனத்தில் விரைச்சத்துக்காய் கொடுப்பேன், அதே போல் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக மாற்றுவேன், விடுதலை நட்சத்திரம் நான் கொடுப்பேன், இருப்புக்குள்ள ஜனங்களை ஆளுகை செய்வாய் என்று ஒவ்வொரு அதிகாரங்கள் அவங்களுக்கு வெண் வஸ்திரம் அறிவிக்கப்படும் ஹல்லேலூயா. வெண் சிங்காசனத்தில் ஆண்டவரோட உட்காரக்கு வாய்ப்பு பல. அதே போல் புதிய எருசலேம் பேர், பிதாவோட பேர், குமாரனுடைய பேர், ஆவியானுடைய பேர், இயேசு, அதே போல் அவங்களோட புது பேரை நெத்திகள் ஆண்டு எழுவார். இப்படி பல காரியங்கள் ஒவ்வொன்றாக சொல்லப்படுகிறது ஹல்லேலூயா. எல்லா காரியங்களுமே ஜெயம் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள், வேதனை நிறைந்த வாழ்க்கை. தேவபக்தி எனக்கு ஒவ்வொருக்கும் அந்தந்த நாளுக்கு அது பாடு உண்டு. ஒரு சிறு குழந்தை தாயின் கருவிலே உருவாகும் பொழுது அந்த குழந்தைக்கு பல போராட்டங்கள். குழந்தை அந்த முதல்ல அந்த 40 நாள் உருவாகிற அந்த டைம்லேருந்து அது கலையாமல் பாதுகாக்க வேண்டும் ஹல்லேலூயா. அநேக குழந்தைகள் கருவில் கலைந்த போது கருவில் அழிக்கப்படுகிறது. கருவில் குழந்தைகளுக்கு வியாதி வருகிறது, தாயோட வியாதி, மரபணுக்கள் மூலமாக பல பிரச்சனைகள் அவங்களுக்கு கருவிலே இன்றைக்கு குழந்தைங்களுக்கு போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. பின்பு சரியாக அந்த 1 வயதுக்குள்ளாக பழக வேண்டும், உட்கார வேண்டும், நடக்க வேண்டும். அந்தந்த பருவத்தில் அவங்க தவள வேண்டும்னா நடக்கணும், ஓடணும் என்ற அந்த அதுக்குள்ள 2 வயசில் பேசணும், விளாடணும். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரியான மூளை வளர்ச்சி அடைந்து, சரீர வளர்ச்சி அடைந்து அந்த பிள்ளைங்க சரியான வளர்ச்சி அடைய வேண்டும். அதில் வளர்ச்சி அடையாமல் எத்தனையோ குழந்தைகளுக்கு மரபணு மாற்றம், இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனைனால சரியான இது இல்லாமல், பேச்சு திறன் வராமல், கை கால் வளர்ச்சி நம்ம எத்தனையோ குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் போராட்டங்கள். வளர வளர படிக்க வேண்டும், நன்றாக ஞாபகம் இருக்க வேண்டும், நன்றாக விளையாட வேண்டும், கீழ்ப்பட வேண்டும். அது பிற்பதாக வாலிப பருவத்திலே அவங்களுக்கு ஸ்கூல்ஸில் சீட் கிடச்சி காலேஜ் அதுக்கான சீட் கிடைக்க வேண்டும். அதுக்கு போராட்டங்கள். திருமணம் நடக்க வேண்டும், அப்போ கர்ப்பத்தை கிடைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொருக்கும் கர்த்தர் அந்தந்த நாளுக்கு போராட்டங்கள் கொடுக்கின்ற ஹல்லேலூயா. நம்ம அந்தந்த நாளிலே அந்தந்த போராட்டங்களை ஜெயிக்கும் பொழுது அந்தந்த நாளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடங்கள் நாம் பெறுவோம் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விதத்தில் ஆராய்ந்து நிதானிப்பாங்க. நாம் ஆண்டவர் கூட நெருங்கி நடக்கும் பொழுது அந்தந்த நாளுக்கு நமக்கு என்னென்ன போராட்டத்தில் நம்ம எவ்வளோ ஜெயித்தோம், எவ்வளோ நமக்கு மார்க் வாங்கினோம், எத்தனை காரியங்களில் நம்ம ஜெயித்தோம் என்று ஆவியான நீங்கள் ரொம்ப ஆண்டவர் கூட நெருங்கி இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் வெளிப்பட்ட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டு காண்பித்தல். அந்த நாளுக்கு இவ்வளோ மார்க், இவ்வளோ நீ வாங்கின, இதில் நீ சரியாக நீ ஜெயிக்கல என்று கற்று சொல்கிறாள் இல்லையா. அதே மறுநாளிலே ஜெயிக்க ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போய் அவிசுவாசமாக பேசுவோம், அதுக்கு மார்க் குறையும். ஏதாவது வேதனையில் கசப்பில் பேசுவோம், அதனால இப்படி பல காரியங்கள் ஆண்டரை சரி செய்ய சொல்கிறாள் இல்லையா. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்தி அவர் சொல்ற பாதையில நடக்க வேண்டும் இல்லையா. அவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள் இல்லையா. நம்ம பாடுபடும் போது வேதனையில, அங்கலாய்ப்புல, அவிசுவாசத்துல எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்து எகிப்திலிருந்து அந்த மோசமான இடத்துல இருப்பு காலவா என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட அவங்க உயிரோடு கூட அவங்க எரிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. உயிரோடு கூட அவங்கள ஜீவனை நஷ்டப்படுத்தாங்க. அப்படிப்பட்ட கொடிய எகிப்து இருள் என்கிற அந்த அடிமைத்தனத்தின் இருளிலிருந்து ஆண்டு அவங்களை வெளியே அழைத்து கொண்டு பாலும் தேனும் முடிந்த கானானுக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு முதலாவது தன்னை அந்த எகிப்திற்கு வெளிப்படுத்தி இஸ்ரேலை பாதுகாத்தார். எகிப்திற்கு வாதை கொடுத்தார். அதை இஸ்ரேல் கூட கண்டாங்க. அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் பூமியில எந்த தெய்வங்களும் செய்யவில்லை, யாருமே செய்யவில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்குமே சம்பவிக்கவில்லை. ஹல்லேலூயா. அத்தனை காரியங்களையும் அவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினால், தன்னுடைய வல்லமில்ல கரத்தினால் செய்த ஒவ்வொரு அடையாளங்களை எகிப்தில் எல்லா வீட்லேயும் பேன் காணப்படுது. ஆனால் இஸ்ரேல் வீட்டில் எங்கேயுமே பேன் இல்லை. அதே போல் எகிப்தர் எல்லா வீட்லேயும் தவளை காணப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் வீட்டில் தவளை காணப்படவில்லை. அதே போல் எகிப்தர் எல்லா வீட்லேயும் வண்டுகள் காணப்படுது. அங்கு வண்டுகளே இல்லை. அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. அவங்களுடைய மாவில் எந்த வண்டு வைக்கல, எந்த பூச்சி வைக்கல. அவங்களுடைய அதே போல் இஸ்ரேல் இருந்த இடத்துல தண்ணி ரத்தமாக மாறல. எகிப்தர் இருந்த இடத்துல தண்ணி ரத்தமாக ஒரே நாற்றம் எடுத்தது. பூமி நாரினது என்று போலப்பட்டது. அவங்களுடைய எல்லா பயிர்களையும் கல் மேல அழித்துப்படுது. இஸ்ரேலுடைய பயிர்களை பாதுகாத்தாரால் இல்லையா. இப்பொழுதும் கூட அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனை நம்புற, தேவனை சார்ந்து வாழ்ந்த பெண்களுடைய ஒவ்வொரு களஞ்சியங்களும் ஒவ்வொரு பொருளும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்குமா இல்லையா. தேவன் அக்னி மதிலா என்று மகிமையான எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கின்ற வார்த்தையின்படி அக்னி சூழ நம்ம கூடாரத்தை சுற்றியும் ஒரு அக்னி மூண்டு கொண்டே இருக்கும் இல்லையா. அது எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டோடு கூட எரிங்க சஞ்சரிக்கும் போது ஆவில கத்த நம்ம காண்பிப்பார். நம்ம சுற்றி ஒரு மகிமை காணப்படுது. அது எல்லாமே அன்றைக்கு இஸ்ரேல் கண்டார்கள் இல்லையா. கடைசி வாதையாக தலப்பல சங்காரம். எகிப்தில் உள்ள ஒரு அடிமையிலிருந்து ராஜா வர அவங்களுடைய மூத்த தலைப்பில் இறந்து போனது. மரண ஓலம் முழு எகிப்தில் கேட்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் வீட்டில் ஒரு பிள்ளை கூட சாகல. ஹல்லேலூயா. சங்காரத்தன் கடந்து சென்று அன்றைக்கு எகிப்துகளை அதமணினான், சங்கரித்தான். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக ஆண்ட அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து அந்த இரவியா பயந்து போய் நீங்கள் நாடோட்டு போயிருங்க என்று சொல்லி அவங்க வெளியே அதுக்கு பிறகு பார்வோனுடைய சேனை தொடர்ந்தது. முன்பதாக பார்த்தா செங்கடல். இனி இங்கே இறந்து போயிடும், அங்கே வாழ வழியிலன்னு சொல்லி அங்கே இடமா கல்ற இல்லைன்னு சொல்லி அப்பொழுதும் கூட முறுமுறுக்கிறாங்க. உடனே ஒரு செகண்ட் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க முறுமுறுப்பு அதை கேட்கவே இல்லை. தேவன் தன்னை ஜனங்கள் மேல இருந்த இரக்கத்தினால் செங்கடலை ரெண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்து அதிலேயும் தேவன் தன்னை அற்புத கருத்தை காண்பித்து அவர்களை மகிமையாக வெளியேற செய்து அவங்களை அழிக்க நினைச்ச முழு எகிப்துகளை ஒருத்தர் கூட மிச்சையாக்காம அவ்வளோ பெரிய இராணுவத்தை, அவ்வளோ பெரிய மனுஷங்களை கூட்டத்தை, ஜனம் பெருத்த பலம் பெருத்த அத்தனை பலசாலிகளும் எகிப்தில் உள்ளவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல, மிகப்பெரிய பலசாலிகள், வீரர்கள். யுத்தத்தில் அந்த நாளில் இப்பொழுது உள்ள அமெரிக்கா போல் அது மிகப்பெரிய வல்லரசு. எல்லாவற்றிலையுமே ஆற்றில், கலைகளை, பணத்தில், அவங்க வியாபாரத்தில், எல்லாவற்றிலையுமே அவங்க படிப்பில், எல்லாவற்றிலையுமே மிக சிறந்து விளங்கிய நாடு எகிப்து. மிக செழிப்புள்ள நாடு. அப்பேற்பட்ட அந்த நாட்டில் அன்றைக்கு இருந்த அத்தனை போர் வீரர்கள் ஒருத்தர் கூட மிச்சைக்காம எல்லாரையுமே சமுத்திரத்துக்கு அடியில், கடலுக்கு அடியில் ஆண்டு மூக்கிப்படாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த பூமி இதுவரை நடக்கவே இல்லை. அதுக்கு முன்பதாக நடக்கவில்லை, இப்பொழுதும் நடக்கவில்லை. அப்பேற்பட்ட காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஒரு தண்ணீர் இல்லை, ஒரு சாப்பாடு சரியில்லை, தூதல் சாப்பிட மண்ணா கொடுத்து முறுமுறுத்தாங்க, வேசனம் பண்ணாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். ஹல்லேலூயா. அவங்கள அவ்வளவு ஆண்டு மகிமையான நடத்தியும் ஒரு சிறு பாடு வரும்போது இவ்வளவு எனக்கு செய்தாரே. ஹல்லேலூயா. அந்த தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. வானத்தை பூமி படைத்தவர், எங்களுக்கு இதான் செய்ய மாட்டார் என்று விசுவாசம் அறிக்கை செய்யாம மாறாக முறுமுறுத்தாங்க. பாடுகள் மத்தியில முறுமுறுப்பு தேவனுக்கு பிரிக்காத ஒரு காரணம். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தனா இருக்கிறதுனால நமக்கு பாடுவதனால நம்ம என்ன செய்யணும், வெட்கப்படக்கூடாது. அதை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம் முறுமுறுக்கிறது.
ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அன்றைக்கு செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலையை கடந்து போகும்பொழுது எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி கொடுத்தீங்க என்று முறுமுறுக்காமல் தேவனை துதிக்க வேண்டும். யோபு போல் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை பிறருக்காமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பாடுகள் படும்போது அதே அதிகாரத்தில் 1 பேதுரு 4:12 எப்படியாக போடப்பட்டுள்ளது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகின்ற அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று எண்ணாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் ஜெயிக்க அவருடைய மகிமை உங்கள் மூலம் வெளிப்பட்டு நீங்கள் அந்த பாடுகளை கடந்து செல்லும் போது உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு வேதனையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு அது திகைப்பாக இருக்கும், சஞ்சலமாக வேதனையாக இருக்கும். இந்த பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், நான் எப்படி சமாளிப்பேன், நான் இதில் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படும்போது தேவனுடைய சமூகத்தில் சென்று நல்ல ஆவில அந்நிய பாஷையில் நல்லா ஜெபிங்க. அப்பொழுது தேவனுடைய பலன் உங்களை நிரப்போம். நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பேசணும், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த சோதனையில ஜெயமெடுக்க அவர்களுக்கு பலன் கொடுப்பார். அந்த சோதனை ஜெயித்த பிறகு அதுக்குரிய ரிவார்டும் அவர்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே போல திடீரென்று இதே மாதிரி நீங்க கடந்து சென்ற இதே பிரச்சனையில இதே பாடுகளில் அகப்பட்ட வேறொரு நபர் உங்களிடம் ஜெபிக்க வரும்பொழுது உங்களோட ஆலோசனை கேட்க வரும்பொழுது ஹல்லேலூயா, அப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலின் ஆழ வேதனை தெரிந்தனால இன்னும் நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த அழுகின் பள்ளத்தாக்கு நீங்கள் உருவ நடப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனை வரும்போது யாராக இருந்தாலும் நம்ம மனுஷன்தான், மாம்சம்தான். நம்ம முதலாவது கலங்கி போவோம், என்ன செய்யறது தெரியாமல். ஆனால் மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் என்ன உண்டு? ஹல்லேலூயா. நமக்கு புகழமாக இயேசு என்ற கண்மலை உண்டு, நமக்கு துருகம் கோட்டையாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என் மகனே மகளே, நீ என்னிடமா, நான் உனக்கு இளைப்பால் கொடுப்பேன். உன்னிடம் இருக்கின்ற அந்த பாரத்தை, உன் பிரச்சனையை நீ ஏன் மேலே வச்சுட்டு நான் உனக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். உன்னுடைய மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். இளைப்பார் என்றால் ரெஸ்ட். ஹல்லேலூயா. நான் உன் மைண்டுக்கும் உன் சோலுக்கும் உன் ஹார்ட்டுக்கும் நான் ஒரு ரெஸ்ட் கொடுப்பேன். நீ அதை குறித்து கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. நீ என்னிடமா, நான் உனக்கு ரெஸ்ட் கொடுப்பேன் என்று கத்த சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல் நம்ம வைத்திடும்பொழுது புத்திக்கு மேலான, ஹல்லேலூயா, எந்த புத்திக்கும் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டல் தேவனுக்கு நம்ம தெரியப்பட்ட பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதான இருதை நிறைக்கும். அந்த பாடுமத்தில் நம்ம ஜெயமெடுக்க. ஹல்லேலூயா. அதே பிரச்சனையில கடந்துகின்ற மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்ய ஆசீர்வாதமாக அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்ம வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீரும் அதை ஒரு அறிவு போல மாறி அதை பிறருக்கு கத்த பிரயோஜனமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்பட்டு நீங்கள் அதை களி கூர்ந்து மகிழ்ச்சியாக அவருடைய பாடுகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார், அவருடைய சரீரமாக சபைக்காக நான் சிறிதளவு பாடுபடுகின்றேன். ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு பாடுபட்டாரு, அதிகமாக பாடுபடுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிக நிறுவனங்கள் எழுதினார், அதிக சிறைச்சாலை, அதிக உபவாசங்கள், கப்ப சேதங்கள், மனுஷன் அந்த மோசங்கள் எத்தனையோ அவர் அத்தனையும் சகித்தார் சொன்னாரு. ஆண்டோடைய இந்த சரீர சபை வளர்ச்சிக்காக. ஹல்லேலூயா. உபத்திரப்படுகிற உங்களுக்கு உபத்திரத்தை ஆறுதல் அவர் கத்த கொடுப்பார். உபத்திரப்படுகிற உங்களை யார் உபத்திரப்பட்டாங்க அவங்களுக்கு கர்த்தர் உபத்திரப்படுற உங்களுக்கு இளைப்பாலை கொடுப்பது நீதி. ஹல்லேலூயா. நமக்கு கத்த இளைப்பாலை கொடுப்பார், நமக்கு கத்த ரெஸ்ட் கொடுப்பார். ஆனால் நம்மளை உபத்திரப்பட்டன் கண்டிப்பாக ஒரு உபத்திரத்தை திருப்பி கொடுப்பார். ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும். ஹல்லேலூயா. வேதனை நம்ம சும்மா ஒரு எந்த வித காரியமின்றி எந்த வித முகாந்திரமின்றி துன்பப்படுத்துறாங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தை நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களா? பல பொய்யான பெற சொல்றாங்களா? நீங்கள் செய்யாத சொல்றாங்களா? நீங்கள் கவலைப்படுறீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். முதலாவது தேவனுடைய மகிமை நம்ம மூலமாக வெளிப்படுத்த நம்ம சந்தோஷப்படணும். இந்த பிரச்சனையை கடந்து சென்று நீங்கள் ஜெயிக்கும் பொழுது அந்த பிரச்சனையை நம்ம அகப்பட்ட மற்றவங்க நீங்கள் ஜெயிக்கும் பொழுது மகிமை கடந்து தான் அவங்க விடுவிக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மையப்படும். அது போல உங்களுடைய பலன்
பல்லவத்தில் மிகுதியாக இருக்கும். ஆண்டுடைய சிங்காசனத்துக்கிட்ட நெருங்குறதுக்கு ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இல்லையா. இந்த பூமியில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் தேவை. ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வேலைக்கு சேரணும்னா அதுக்கென்று தனித்தனி குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்தந்த வேலைக்கு இந்தந்த கல்வி தகுதி வேண்டும் என்று இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி என்று கேட்பாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு, பல டிகிரிஸ் உண்டு. நம்ம ஆண்டோடு கூட எவ்வளோ நெருங்குறோமோ அதுக்கு தக்கதாக நமக்கு அதிகாரங்கள் அளிக்கப்படும். நம்ம ஆண்டோட நெருங்க நமக்கு பல அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அதே போல் அவருடைய சிங்காசனத்தில் இன்னும் நம்ம அவரோட அதிகமாக நெருங்க அவருடைய எல்லா காரியங்களையும் நமக்கு காண்பிப்பார். அவருடைய சிங்காசனத்தில் அதிகமாக நெருங்குறதுக்கு ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அல்லேலூயா, அந்த பூமியில் அதிகமாக பாடல் மத்தியாக செல்றவங்க அல்லேலூயா, அந்த பாடுவழியாக செல்ல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவங்க அதிகமாக மகிமை இழந்து தேவனுடைய மகிமையை உள்வாங்கி கொண்டு ஹல்லேலூயா ஆண்டுடைய சாயலை மாறுவாங்க, ஆண்டோடு கூட நெருங்குவாங்க. தன்னுடைய சிங்காசனத்தை இன்னும் அவங்களை நெருக்கமாக கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய அக்னிமயமான சாயலை காணலாம், தேவனுடைய அக்னிமயமான சிங்காசனத்தில் காணலாம். இந்த பூமியில் கைவிடப்பட்டு மனம் நொந்து உதவியேற்று சிறுமைப்பட்டு பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஹல்லேலூயா அந்தரங்கத்தில் ஆண்டோடு கூட அவங்க நெருங்க அவத்தோடைய எல்லா மகிமையும் கொடுப்பார். எப்படி ஒரு மோசே ஜனங்கள் எல்லாம் கீழே விட்டுட்டு உச்சி மலையில் போய் ஹல்லேலூயா யாருமே வர முடியாத, யாரும் செல்ல முடியாத, மனிதர்கள் சஞ்சாரமே இல்லாத அந்த ஒரு மலையின் மேலே அவர் 40 நாள் ஏறி சென்றார். பூமிக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் பூமியில் இருந்தார், அவருக்கும் குடும்பம் இருந்தது, ஊழியர் இருந்தது, எல்லாம் பொறுப்பு இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து ஹல்லேலூயா நான் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், உலா வேண்டும் என்ற அப்படி ஒரு நோக்கத்தோடு கூட அன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் ஒதுக்கி தேவனோடு கூட அவர் நெருங்கினார். அப்பொழுது பரலோகம் அவரோடு கூட நெருங்கி பூமியில் இப்போ நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே அன்றைக்கு மோசே காண்பிக்கப்படுது, பேசப்படுது. அவர் ஆண்டவர் கூட உலாவினார், சந்தோஷப்பட களி கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதிகமாக மோசே பூமியில் அவர் வாழும் பொழுது அதிகமாக பாடுபட்டார், பிற நபர்களால் தூஷிக்கப்பட்டார். கூட உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் அவரை கல்லறியை தேடுறாங்க, அவரை அடிக்க போகிறாங்க, அவரை தூஷிக்காங்க. இவெல்லாம் எங்களுக்கு தலைவனா என்று, நாங்கள் உன்னை தள்ளிவிடுவோம், நீ எங்களுக்கு தலைவன் இல்லை என்று பல வேலைகளில் அவருக்கு எதிராக முன்னாட்டம் பண்ணுறாங்க. ஆண்டவரையும் தூஷிக்காங்க, மோசையும் தூஷிக்காங்க. மோசே மிகுந்த சார்ந்து குணமுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவனையும் என்ன செஞ்சாங்க, ஆவி விசனப்படுத்தி அவன் அந்த ஆவி விசனப்பட்டு அந்த எரிச்சல் பட்டு அதில் சில காரியம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகி அவனுடைய சாபத்துக்கு சில வேலைகளில் அத்தனை 1000 லட்சம் ஜனங்களையும் அவன் நடத்தினான். ஆனால் கடைசி அந்த கண்களால் அந்த தேசத்தை மலையிலிருந்து காண்பிக்கின்ற, ஆனால் அந்த கால் சுதந்திரிக்க முடியல. ஹல்லேலூயா. அப்படி அந்த மோசைக்கும் விரோதமாக அவங்க அவ்வளோ பண்ணாங்க. மோசை ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்களை கஷ்டப்பட்டு வழிநட்டான். ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்ற பலனை கொடுத்தார். அவருடைய சரீரத்தை தேவனை எடுத்து அறக்க பண்ணார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை யாரும் பார்க்க முடியல. இன்றைக்கும் அவரோட கூட சந்தோஷமாக அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மருவு மலையில் ஏசப்பா கூட அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் மரிக்க முன்பதாக மோசே இயேசு கிறிஸ்து கூட பேசியிருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆவியில் பசனாக காணப்படுகின்றார். நம்மோடு கூட அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, உலாவுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை ஆவியில் ஊழியம் பண்ணுறா கத்தவங்க கிருபை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அந்த பாடுகள் மூலமாக முறுமுறுத்தாங்க, தேவைகளை சந்திக்க என்ன செய்ய திணறாரு, வேதனைப்பட்டார். அவருக்கு ஈக்குவலாக அந்த பாரமில் ஆரோன் இருந்தாலும் ஆரோனும் மோசைக்கு அகேன்ஸ்டாக மாறி மோசையோட பாரத்தை ஷேர் பண்ணலை. அவ்வளவு அவர் பாடல் பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டர்சன் அதே பாதையில் வையப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், அருவருக்கப்பட்டார். அந்த வேலையில் அவர் ஆண்டவரை சார்ந்து இருந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நாம மகிமைப்பட்டப்படுது. ஹல்லேலூயா. அவர் களி கூர்ந்தார், ஆவில களி கூர்ந்தார். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் பாடுகளை படும்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படால் நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையில ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கின்றார். அவர்களாலே தூஷிக்கப்படுகின்றார், உங்களாலே மகிமைப்படுகின்றார். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கின்ற ஆவியானவரை அவங்க தூஷிக்காங்க.
உங்களை ஒருத்தங்க திட்டினா இல்லையா, அது உங்களுக்குள்ள ஆவியானவர் திட்டுற மாதிரி அந்த எல்லாமே அவரை மீறி நமக்கு வரும் இல்லையா, டைரக்ட் நமக்கு வராது. அதை எல்லாத்தையும் அவர் எடுத்து அதை உங்களுக்கு மகிமையாக மாற்றி தருவார். மனுஷங்க உங்கள் பேரை அவமதிக்கணும், அவமானப்பட்டு நினைத்தா ஆண்டு உங்கள் பேரை பெருமைப்பட்டவர்கள் இல்லையா. மனுஷங்க உங்களை தள்ள வேண்டும், உங்களை ஸ்தானத்தில் உங்களை விட வேண்டும், உங்களுடைய தகுதிகளை பறிக்க வேண்டும் மலையிலேயே என்று உங்களை பலவீனப்பட்டவர் என்று செயல்பட்டால் கர்த்தர் உங்களை பலப்பட்டார், உங்களை தகுதியை மாற்றுவார், உங்களை ஆணி போல அவங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுவார் இல்லையா. இப்படிப்பட்ட பாடுகள் வர 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 தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இக்காலத்து பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளுமே அந்த மகிமைக்கு ஈடாக ஆகாது இல்லையா. நாம் ஆண்ட துதிக்க வேண்டும் பாடுகள் மத்தியில் நாம் களி கூற வேண்டும் இல்லையா. தேவனுடைய மகிமையில் ஆவி நம்மளாக மகிமைப்படுகிற என்பதை நீங்கள் உணர வேண்டும் இல்லையா. நாம் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்க கூடாது இல்லையா. நாம் முறுமுறுக்க கூடாது. பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் இஸ்ரேல் ஜனங்கள் போல முறுமுறுக்காமல் அல்லேலூயா, தேவனை தூஷிக்காம தினக்குறமாக பேசாம அல்லேலூயா நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். அந்த சோதனை மத்தியில் எப்படி பவுல் சீலாவை கைகளுக்கு அடித்து சிறையில் போட்டாங்க, அவங்க அதிகமாக ஆண்டு பாடு துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை கட்ட ஆண்டு உடைச்சாரு, கதை உடைச்சாரு. அதே போல பாடுகள் மத்தியில் நீங்கள் துதிக்க தானியேல் போல சிங்க கெபியிலே துதிக்க ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா. அக்னி சூளைக்குள்ள அவங்க துதித்தாங்க அல்லேலூயா. தேவன் வந்து இறங்கி அவங்களை விடுவித்தார் அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடீர்னு கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் வார்த்தையால் ஜெயித்தார், பிசாச ஜெயித்தார், விசுவாசனால் உலகத்தை ஜெயித்தார். அந்த ஒரு வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை பிசாச வெட்கப்படும் அல்லேலூயா. நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன் அல்லேலூயா. நான் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன். நான் யோசேப்பு போல உயர்த்தப்படுவேன் அல்லேலூயா. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் கடன் பிரச்சனை வெளியே வருவேன், இந்த வியாதிலிருந்து வெளியே வருவேன் அல்லேலூயா. இக்காலத்து இந்த பாடுகள் என் வாழ்க்கையில வரப்போகின்ற மகிமைக்கு உயர்வுக்கு ஒரு நாள் ஈடாகாது அல்லேலூயா. திராணிக்கு மேலாக உங்க தகுதிக்கு மேலாக ஆண்டு உங்களை ஒரு நாளுமே அவர் உங்களை வந்து சோதனை இடம் கொடுக்க மாட்டார். திராணிக்கு மேலே சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். உங்களுடைய தகுதி திறமையும் உங்களால் எவ்வளோ தாங்க முடியும், உங்கள் கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும் அல்லேலூயா. இவ்வளவுதான் என் பிள்ளையால் தாங்க முடியுது, இதுக்கு மேலே தாங்க முடியாது, அந்த லெவல் அவருக்கு தெரியும் அல்லேலூயா. அந்த லெவலுக்குள்ளாக கற்றவங்க சில வேலைகளில் சில ஆசீர்வாதங்கள் தடையாகலாம், சில நன்மைகள் கிடைக்காமல் லேட் ஆகும் அல்லேலூயா. ஆனால் ஒரு நாளுமே நோ என்று கத்த சொல்ல மாட்டார் அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் விரும்பாத காரியங்களை ஒருவேளை லேட் பண்ணலாம், அது கிடைக்காம போக பண்ணாமல் ஆண்டோர் சித்தமான ஒரு உயர்வு, ஒரு வாழ்க்கை, பக்தியில் வாழ்க்கை, அவசியமான காரியங்கள் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அது டிலே ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லேலூயா. அது தரிசன முடியல நிச்சயமாக விளங்கும். அது தாமத்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக காத்திருங்கள் அல்லேலூயா. கிறிஸ்டின் அவங்க மகிமைப்படும். யோசேப்பு 17 வருஷமாக ஜெயிலில் இருந்தான். அவன் நினைத்திருப்பான் அந்த 17 வருஷமும் பைபிளில் போடப்படலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் மனம் புழுங்கியிருப்பான். எனக்கு அப்படி ஆண்டு தரிசனம் காமிச்சாரு, எல்லா சூரியன் சித்திர நட்சத்திரம் என்னை வழங்குதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு அடிமை போல் நான் இந்த இடத்துல இந்த தேசம் இருக்கேன், என் வாழ்க்கைன்னு அவ்வளோதானா, சொந்த குடும்பத்தை விட்டு நான் வந்தேன், சொந்த குடும்பத்தை என்னை வெறுத்தாங்க, எனக்கு எதிர்காலமே இல்லை, என்னுடைய எதிர்காலமே ஒரு சூன்யமாக போனது என்று அந்த வாலிபனுக்கு உதவி யாரும் இல்லையே, அந்த வாலிபனுக்கு ஆறுபட்ட யாரும் இல்லையே. ஆனால் அவன் ஆண்டவரை சார்ந்து இருந்தான் இல்லையா. அந்த வேலையில அவன் துதிப்பான், நான் துதித்தான், ஆண்டை தேடினான், ஆண்டவருக்கு அவனுக்கு கொடுத்த அந்த பணியை செய்தான். அங்கே உள்ள ஜனங்களுக்கு சொப்பனத்துக்கு அவன் சொன்னான் இல்லையா, எனக்கு ஏன் இந்த வேலை, ஏன்னதான் ஆண்டவர் வந்து சொப்பனத்தின் மூலமாக எனக்கு தீமை வந்தது, என் அண்ணன் நான் சொன்னதுனால தான் என்னை குழியில் போட்டாங்க, நான் இனிய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தாளந்தை புதைத்து விடவில்லை அல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் அவன் அதை செய்து கொண்டே தான் இருந்தான் அல்லேலூயா. ஆண்டு கொடுத்த அந்த தாளந்தை ஒரு விசேஷ கிஃப்ட் அவனுக்கு கொடுத்தாரு. அதே கிஃப்ட் அவன் என்ன செய்யலை, அவன் மறைக்கல, அதை பாடல் மத்தியில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய அந்த காரியத்தை அவன் செய்து கொண்டே இருந்தான். அந்த அவன் ஆண்டு கொடுத்து அந்த தாளந்தை பெருக்கி கொண்டே அதில் அவன் இன்னும் ஷைன் பண்ணி கொண்டே அதை சரியான விதத்தில் அவன் பயன்படுத்தி கொண்டே இருந்தபடினால் ஆண்டவரே சார்ந்தார், ஆண்டு துதித்தான். அதையும் அவன் செய்தபடினால் ஒரு நாள் வந்தது, அதே அந்த சொப்பனம் அர்த்தம் சொல்லி அந்த கிருபையினாலேயே தேவனாலே உயர்த்தினார் இல்லையா. ஆண்டு உங்களுக்கு மற்ற எல்லாரை காட்டிலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு
பாடுகள் போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கிஃப்ட் தாளந்த கொடுப்பார். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் மற்றவங்களுக்கு வேறு டேலண்ட் இருக்கும். இல்லையா? எல்லாருக்கும் ஒரே விதமான டேலண்ட் இருக்காது. அதை ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் அதை உபயோகிங்க. நான் இவ்வளோ டேலண்ட் எனக்கு இருக்குது, ஆனாலும் நான் ஆண்டுக்காக இன்னும் நான் எழும்பலை, என்னால் செயல்பட முடியல, எனக்கு அதுக்கு வாய்ப்பு வரல என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போய் அதை அந்த தாளந்தை ஆண்டு கொட்ட தாளந்த மண்ணில் புதைக்காமல் நீங்கள் அதை வைத்து ஹல்லேலூயா 5 தாளந்து ஆண்டு கொட்ட அதை வச்சு 10 தாளந்தாங்க பெருக்குங்க. நீங்கள் உங்கள் விஷயத்தில் உங்கள் பாடல் மத்தியில் எழுதல் மத்தியில் நீங்கள் அதை வீணாக வேஸ்ட் பண்ணாமல் அதை தொடர்ந்து தேண்டை பார்த்து வைத்து 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 நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த தாளந்தை பெருக்கி கொண்டே இருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் வரும் ஹல்லேலூயா, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் ஷைன் பண்ணுவீங்க, ஒரு நாள் தேவனுடைய ஆவி உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். இப்படி இந்த பிள்ளை இருந்தது. அவனுடைய வாழ்க்கை உயர்த்தினார், அந்த மகளுடைய வாழ்க்கை உயர்த்தினார். அந்த பிள்ளை தேவனை தேடினார் எந்த சூழ்நிலையில. அதனால கர்த்தரை உயர்த்தினார் என்று அந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. எல்லா மனுஷுக்கு வருகின்ற பாடுகள் உங்கள் வாழ்க்கை வருகிறது. யாருக்குமே வராத பிரச்சனை என்று யாருக்குமே வரவில்லை. பிசாசன் நம்மளை பல நேரத்தில் அப்படி சிந்திக்க வைத்து பாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க, உனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை என்று சொல்லி நம்மளை மனமாடி உண்டு பண்ணி நம்முடைய ஆத்மா நிறைய கொண்டு செய்யணும். அப்படிப்பட்ட எல்லா சத்தங்களும் உங்கள் காதில் கேட்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வசனமே நான் பெருகுவேன், நான் வாழ்வேன், நான் உயர்வேன், நான் அந்த பிரச்சனை வெளிவருவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இக்காட்டு பாடுகள் என் வாழ்க்கையில் வருகின்ற மகிமைக்கு ஈடாக என்று சொல்லிக்கொண்டு இருங்கள். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள். ஹல்லேலூயா. அவர் எனக்கு எவ்வளோ பாடுபட்டார், அதில் நான் சிறிய பாடுபடுறேன். ஹல்லேலூயா. இது மூலமாக நான் எனக்கு பிரயோஜனமாக மாறி அநேக ஆயிரங்கள் கர்த்தனை பிரயோஜனப்பட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வார்த்தை நான் முடிக்க விரும்புகின்ற. ஹல்லேலூயா. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கு நிமித்தமாக அது நிமித்தமாக பாடுபட வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை நிமித்தமாக. ஆனால் நம்முடைய மாம்ச மனுஷன் விரும்பினபடி கொலை செய்துட்டு நான் பாடுபட சொல்லக்கூடாது, திருட்டு நான் பாடுபட சொல்லக்கூடாது. அதே போல் ஏதாவது தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்கு காரியம் செய்து கொண்டு நான் பாடுபட சொல்லக்கூடாது. அந்நிய காரியங்களை தேவன் விரும்பாத அந்நிய அக்னிகளை அந்நிய காரியங்களை சென்று அதில் தலையிட்டு கொண்டு நான் பாடுபட்டேன், அதனால் எனக்கு வாங்கி வேண்டும் என்று சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு என்று பக்தியை நடக்கின்ற அந்த காரண நிமித்தம் நமக்கு வருகின்ற பாடுகள், சில பாடுகள் வரும், சில வேதனை வரும். ஆனால் சொல்லுங்க, இது பெர்மனண்ட் அல்ல. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் என் வாழ்க்கையில் இனி வர மகிமைக்கு ஈடாகாது. இது அதிசீக்கிரத்தில் நீங்கின்ற மிக லேசான உபத்திரம். ஒவ்வொன்றும் சொல்லுங்க, அதிசீக்கிரத்தில் நீங்கின்ற லேசான உபத்திரம் அதிகமான கனமகமே கொடுக்கும். ஹல்லேலூயா. காணப்படுகிற இந்த உபத்திரம் அது நிரந்தரமில்லை, காணப்படாத மகிமை அதுதான் நிரந்தரம் என்று ஒவ்வொரு நாள் அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை இருக்கீங்களா, பாடா, வியாதியா, நெருக்கமா, கண்ணீரா, கடனா, இப்போது அறிக்கையிடுங்க. அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான இந்த உபத்திரம் என் வாழ்க்கையில் அதிகமான கன மகிமையை கொடுக்கும். ஹல்லேலூயா. என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து அநேகருக்கு நான் ஆசிரியமாக பார்த்துமாக மாறுவேன் என்று சொல்லி சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பலன் பாலத்தில் மிகுதியாக இருக்கும். இந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய ரிவார்டை ஆண்டு கொடுப்பார். அதே போல் நீங்கள் பல்லோகராஜத்தில் வரும்பொழுது ஆண்டு சொல்லுவார், ஹல்லேலூயா, என்னுடைய பிதானால் ஆசிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ள வாங்க, இது உலகம் உண்டான முதல் ஆயத்தமானப்பட்ட பல்லவராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் பல காரியங்கள் நான் ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அதிகமாக பாடுபட்டவங்களுக்கு தான் பிதாவுடைய சிங்காசனத்தை அருகில் நெருங்கி செல்ல ஒரு வாய்ப்பு. தீர்க்கதரிசிகள், அன்னகர்கள், அதே போல் ஆண்டுக்காக இரத்த சாட்சி மறிச்சவங்களுக்கு பிதாவுடைய சிங்காசனத்தில் நெருங்கு அவர் பக்கத்தில் அமர்ந்து இருக்கின்ற அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவங்க, பலவீனப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க இன்னும் ஆண்டவர் அவங்களோட கூட நெருங்க
அவர் தன்னை முழுவதுமாக காண்பிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு பரவத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்படிப்பட்ட இடத்துல நான் இவ்வளோ பாடுபடுறேன், என் பாடுக்கு தக்க எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சிறுக விதத்தால் நீங்கள் சிறுக இருப்பீங்க, பெருக விதத்தால் நீங்கள் பெருக இருப்பீங்க. கண்ணீரோடு நீங்கள் இருக்கும்போது கம்பீரமாக இருக்க வேண்டிய நாள் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கண்ணீருக்கு உங்களுக்கு ரெட்டிப்பாய் பலனை கொடுப்பார். நீங்கள் வெறுமையாக ஒரு நாளுமே போக மாட்டீங்க. உங்கள் பாடு கண்டிப்பாக மகிமை கொடுக்கும். அல்லேலூயா. அது வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் குடும்பத்துக்காக ஓடிங்க. தேவனுடைய கிருபையினால தேவன் நியமித்த ஓட்டத்தில் நான் பந்தய பொருளாகிய அந்த நித்திய ஜீவனை நான் அடைவேங்கிற நம்பிக்கையில் ஓடுங்க. நம்பிக்கையற்று முறுமுறுத்து நீங்கள் உங்களுக்கு வருகின்ற அந்த கிருபை போக்கடிக்காதீங்க. உபத்த மத்தியில் பால் மத்தியில் ஆண்டவர் துதிங்க, களி கூறுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரிங்க. தேவன் உங்களோட கூட இருக்கின்றார். அல்லேலூயா. அவர்களுடைய எல்லா பாடுக்கு தகுந்த மகிமை உங்களுக்கு கொடுப்பார். அவர் அந்த பாடலோடு கூட தாங்கும் பலனை கொடுப்பார். நல்லா பாடுங்க, துதிங்க, அந்நிய வாச ஜெபிங்க. கர்த்தர் எல்லா அக்னி மாற்றி போடுவார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுவித்து அக்னி மத்தியில் அக்னி சாயலால் ஆன அவரை நம்ம பாட்டும் அவரை பார்த்தாங்க. அதே போல் நீங்கள் ஆண்டு சொன்னார், வாக்கு கொடுத்துக்கிறார், நீ தண்ணீர் கிடக்கும்போது நான் உங்களோட இருக்கின்றேன், நீ ஆறில் கிடந்தாலும் அவங்க கூட இருக்கின்றேன். அதே போல் நீ அக்னியில் நடந்தாலும் அக்னி போன சோதனை இருந்தாலும் அங்கேயும் நான் என் கடன் ஒன்று நடத்து நான் அவங்க கூட இருக்கின்றேன். நீங்கள் ஒரு நாளும் வெந்து சாம்பலாகி போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இருந்து போவது இல்லை, நான் அமிழ்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் ஜாலங்களும் உங்களை மூழ்கிக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் மீண்டு வருவீர்கள். சொல்லுங்க, நான் இந்த பிரச்சனை மீண்டு வருவேன், நான் ஜெயம் எடுப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தை அறிக்கை செய்து 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 நீங்கள் மேலே மேலே உயருங்க. ஹல்லேலூயா. இயேசு நாம உங்க மூலமாக மகிமைப்படும். நம்ம ஜெபமா ஜெபிப்போம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இக்கால பாடுகள் இனி வெளிப்படையும் போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டு பாடுபட்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆமேன் ஒரு மகிமை வரப்போறபடியா ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரீபா காபா ராபா லா துராபா ஷபா ரீபா லாபா. இந்த வேலையில மகிமை வரட்டும், மகிமை வரட்டும். ஜாதிகளின் மகிமை, செல்வங்கள் வரட்டும், ஐஸ்வர்யங்கள் வரட்டும், கணங்கள் வரட்டும், மகிமை வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், சாகாமை அழியாமை வரட்டும். அப்பா உங்களுக்காக பிரயாசப்பட்டு பாடுபட்டு வேதனையின் மத்தியிலும் உண்மை மகிமைப்படுத்துற அத்தனை பிள்ளைங்க மேலும் நீ கல்வாரி சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க 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 டாடி. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், கடன்கள் மாறட்டும் மாறட்டும். செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. நிறைவான நன்மை நான் நிரப்புங்கப்பா. எல்லா கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.